கர்த்தருடைய வார்த்தைக்கு மேலாய் கடந்ததோ. கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா, நீ நல்லவர். எங்க மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இதோ எங்களை முற்றிலுமாக இந்த நேரத்தில் தாக்கி ஒப்புக்கொடுக்கிறோம். ஆவியானவர் இந்த இடத்துல நீ அசைவாடி கொண்டிருக்கீங்க. ஒரு மனுஷன் பேசுவதை கேட்கறதுக்காக நாங்க இந்த இடத்துல எல்லாம் ஒன்று கூடல. அந்தவே இந்த மனுஷனை மறைத்து என் தேவன் நீர் பேசுவீராக. என்னுடைய சுயத்தினால் அல்ல, என் தகப்பனுடைய வார்த்தை, இதோ ஆவியானவருடைய வார்த்தை, அவருடைய வழிநடத்துவது எங்களுக்குள்ள கடந்து போகட்டும். எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை கொண்டு பிள்ளைகளை அப்பா இதோ மரண பரியந்தம் நடத்துவேன்னு சொன்னீங்க. இதோ எங்களை தாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆடுகளாகிய எங்களுக்கு மேய்ப்பனுடைய சத்தம் கேட்கட்டும். அப்படியே ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா எங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கூட தான் இருக்கார். ஹல்லேலூயா. உன் பக்கத்துல இருக்கார். ஹல்லேலூயா. பக்கத்துல போய் கையை பிடிச்சு சொல்லுங்க, அப்பா உன் பக்கத்துல இருக்கிறாரு, உன் பக்கத்துல இருக்கிறாரு. அவரோட ஒருபோதும் விட மாட்டாரு. அழைச்சவர் உண்மை இல்லவரு, அவர் மனசு இல்ல, அவர் வார்த்தை உண்மை இல்லவரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 23:4. ஹல்லேலூயா. இந்த உலகம் இப்ப அழகா ரோட்ல என்ன நடந்தது, சூப்பரா இருக்குல்ல. போன வாரம் செம்மையா இருக்குல்ல. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு தெருவிலையும் கோலாகலமா இருக்குல்ல. காலகாண்டியா எங்கிருந்து எடுத்துட்டு வந்தாங்களோ மறுபடியும் அங்கேயே எடுத்து போய் போட்டுருவாங்க. அவங்களுக்கே தெரியுது எட்டு வந்தது என்னானே அதுன்னு. அது அவங்களுக்கே தெரியுது, அவங்களுக்கே தெரியுது இது போகும்போது. ஏன்னா அது வெளியே நான் காலையில் வரும்போது அக்கா கூட அக்கா வரும்போது சொன்னேன், பாரு கடவுளுக்கு அனாதையா தெருவில் நின்று ஒத்தோடு. அதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் இருந்தாங்க, எல்லாரும் விட்டு போயிட்டு அது பார்க்க உட்காந்து கொஞ்ச நேரத்தில் அது கூட இருக்காது. பாட்டு ஆமா, அது அது சினிமா பாட்டு தான் கேக்குது. அது கேவலமான பாட்டு, அந்த சினிமா பாட்டு தான். நம்ம ஊர்ல அது இன்னும் கல்யாணம் தெரியுமா? வளர்ந்தியா பண்ணீங்கன்னா 2 முன்னாடி அதுக்கும் என்னது. ஆனா நம்ம ஊர்ல கல்யாணம் எப்படிலாம் ஏமாத்திராங்க. எப்படியாப்பட்ட பொண்ணு வேணுமா, அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு எங்க போகாதுதான் குளத்து பக்கத்துல உட்காந்துருக்கான். என்னப்பா அவருடைய இச்சைகளை இது வழியா திருத்துறாங்க. இது உண்மையான தேவன் இல்லை, அது அவனுக்கு தெரியும். அழகா ஒருத்தர் கேட்டான், மானியத்துக்கு கூழ் ஊத்துறீங்க, அப்பெல்லாம் நடக்காத சண்டை, இதை தூக்கும் போது மட்டும் கரெக்டா ஏன் முஸ்லிம் திருவான் நுழைஞ்சு அவங்க அடிக்கிறீங்க, அப்ப ஏன் சண்டை வருதுன்னு கேட்டான். கரெக்டா இல்லையா? மானியத்துக்கு கூழ் ஊத்துறோம், என்ன சண்டை வருதா? முஸ்லிம் கிட்ட என்ன சண்டை வருதா? இதை தூக்கும் போது மட்டும்தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க, முக்கியமா மும்பைல, மகாராஷ்டிரால, டெல்லியில, கல்கட்டால. ஏன்னா அங்க இருக்கிற ஆர்எஸ்எஸ் காரங்க அதை தூக்குற சாக்குல ஏகப்பட்ட விஷயம் வச்சு வேணும்னே முஸ்லிம் தெரு வழியே போகும். அன்னைக்குதான் பழி தீக்கிற நாள், முஸ்லிம் வீடுல சூறையாடுற நாள், அவங்களுடைய கடைகளை சூறையாடுற நாள். இப்படிலாம் வச்சு பழித்த. நல்லா கேட்டா, எங்க ஊர்ல மகாராஷ்டிரா ஒண்ணும் நடக்கல, ஆனா நீங்க மட்டும் இதை எடுத்துட்டு போகும்போது ஏன்னா அந்த வெளியே போனோம், எங்களுக்கு தான் போகும். இது மனுஷன், இது கடவுள் சொன்னார. ஏன்னா கடவுள் சொன்னார என்னை கூட்டு முடியும். இது எப்படி ஆரம்பிச்சு தெரியுமா? இதெல்லாம் கடவுள் கேட்டீங்கன்னா நம்மளால டூர் வாங்கணும், வாங்க ஊரெல்லாம் வந்து வாங்க அப்படின்னா வரமாட்டான். களிமண் எடுக்கணும், எடுத்து கடவுள் செய்யணும் அப்படின்னா வந்துட்டான். தூர் ஆட்டோமேட்டிக் என்னாச்சு? ஏரியில் என்ன ஆயிடுச்சு? தூர் வாரியாச்சு, கரெக்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதை எடுத்துட்டு போயிட்டு இதை எடுத்து மறுபடியும் அதிலே போடாத. அவங்க புத்திசாலி, அவன் எடுத்து போய் அதிலே போடாத. சின்ன சின்ன குளங்கொட்டைகளா இருக்கு இல்லையா, வெட்டினாங்க இல்லையா, அதுல தண்ணி தேங்க மாட்டுது. ஏன் அப்படின்னா கீழே களிமண் தான் தண்ணி தேங்கும். உடம்போ கரும்பு வச்சா மழை வச்சா தண்ணி தேங்காது. அதனால என்ன பண்ணு, அதுல இருந்து எடுத்துட்டு வந்து ஏதோ ஒண்ணு வச்சுட்டு மறுபடியும் எடுத்து போய் அதுல போடாத, இதுல போட்டு நமக்கு என்ன மழை வந்தா மழை வந்த. இதுக்குதான் பிரிட்டிஷ் கரன்சி பண்ணு சொல்லி விட்டான். இது வேற மாதிரி போயிடுச்சு. இப்ப அது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கெமிக்கல் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு என்னத்தையும் பண்ணவே தெரியாது. சரி போட்டோம், அது போட்டோம். அவங்கள
உங்களை நடத்துறதுக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு ஒண்ணு பிடிச்சுக்குவாங்க, அடுத்த மாசம் வேற, ஆடி மாசம் வேற, ஒவ்வொரு மாசமும் ஒண்ணு பிடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிலையானது யாரும் அவங்க கடவுள் கேட்பாரு 1 2 3 4. அவன் நீ போயிட்டு 2 நாள் கழிச்சு வந்தா கூட எண்ணிலே இருக்கும். எத்தனைக்குது? 33 கோடி. என்ன கடவுளுக்கு பொறுத்து? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நம்ம தேவன் நம்மளுக்கு ஒரே தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என் கூட தான் நடக்கிறாரு, என் கூட தான் இருக்கிறாரு. நான் சொல்றேன், ஏன்னா அவர் தான் உண்மையான தகப்பன். அவர் நம்மளை பெற்றெடுத்தவர். பெற்றெடுத்தவர் பார்க்க முடியுமா? முடியும். எப்படி? அவர் மனுஷ ரூபமாய் வெறும் மாம்சம் அல்ல, அவர் ஆவியான தேவன். எங்க பார்க்கலாம்? அவர் இருதயத்துல பார்க்கலாம். ஏன் மனுஷன் அவர் ரூபம் வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, இதோ நான் என்னுடைய யோசனையில் நான் ஒன்று செஞ்சுட்டு இதுதான் சாமின்னு சொல்லிட்டு அதையே பிடிச்சிட்டு இருப்பேன். அப்போ சாமி எங்கிறது தோணுக்குது, என்ன பண்ணுது? குளிக்குது, என்ன பண்ணுது? அலங்கரிக்குது, என்ன பண்றாங்க? அதுக்கு ட்ரெஸ் போடுறாங்க, என்ன பண்றாங்க? நகை போடுறாங்க. உள்ள வச்சு சாமி உள்ள வச்சுட்டா பூட்டு வெளியே வா, எல்லா கர்மம் பண்ணு. ஏண்டா சாமி எங்கிறது வெளியே இல்ல, அப்ப எல்லா கர்மம் பண்ணு. இல்லையா? நம்ம அப்படி இல்லை. உன் இருதயத்தில் வாசமாயிருக்கிறது நமக்கு. ஹல்லேலூயா. உன் இருதயத்தில் வாசமா, உன்னை விட்டு நான் விலகவே இல்லை. இன்னும் மட்டும் சொன்னாரு, அது மட்டும் இல்ல, நான் உன்னை எப்படி நடத்துவேன்? சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடி. நான் எப்படி இருந்தாலும் சரி, நான் வாழ்ந்தாலும் சரி, மரண இருள நான் சாவு போனாலும் சரி, தேவரே நீ என் கூட இருக்கீங்க. இந்த விசுவாசம் தான் நமக்கு நடத்துது. இது எப்படி மறக்க முடியும்? அவர் எப்படி நடத்துறாரா? அவருடைய கோலம், அவர் தடியும். என்னங்க கோல் தடி? என்ன கோல்? இப்போ இஸ்ரேல் தேசத்து மட்டும் உலகம் எங்குமே, குறிப்பா இஸ்ரேல் தேசத்துல ஆடுகளை மேய்க்கிறவன் 2 காரியம் வச்சிருப்பான். ஆடுகளை மேய்க்கிறவன் ஒண்ணு தடி. அப்படி ஒரு 3 அடி 4 அடி நீளம், முன்னாடி ஒரு வெண்கலத்துல ஒரு உருளையா அதுக்கு மேல போட்டிருப்பாங்க. அதுல கொஞ்சம் பூசா எல்லாமே இருக்கும். அது தடி எடுத்து அடிச்சா அது இன்னும் ஆபத்து விளைவிக்கும். அப்படி ஒரு தடியை நல்ல நீளமா ஒரு தடி கை வச்சிருப்பான். ஒரு பக்கம் தடி, அதை செயின் போட்டு இடுப்புல கட்டிருப்பான். இன்னொன்னு கோல்னா அப்படி மேல ஒரு வளைவா இருக்கும். ஆறு மீட்டர் கோல் போடுறீங்களா? அப்படி அப்படி வளைவா மேல ஒரு வளைவா இருக்கும். நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம்? பட்டுக்கோள். அப்படி போய் அப்படி நிற்கும். அப்படி 2 காரியத்தை வச்சிருப்பான். கோல் கொஞ்சம் நீளமா இருக்கும். இந்த நாட்டுக்கு பசியா இருக்கும் போது அதாவது தன்னால அது கீழே இருந்து அப்படியே எடுத்து தன்னால எட்ட முடியாதப்போ அந்த கோலை எடுத்து நீளமா இருந்தா அதை வளைச்சு இழுத்து பிடிப்பாங்க. பிடிச்சா என்ன வாழை அதுவே இல்லையா? அப்புறம் அந்த கோலை தள்ளி விடுவான். அதாவது ஆறு எப்படி இருக்கு தள்ளி விடுவோம். அந்த கோலை அப்படி அந்த பக்கம் போக கூடாது அப்படின்னா அது கால் அப்படி அது கால் அப்படி ஒரு கவட்டை போட்டு இந்த பக்கம் இழுத்து இந்த பக்கம் விடுவோம். அதனுடைய வழியை சீர்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கோலை கொண்டு அதை போஷிக்கவும் செய்யலாம், அது வழிகளை சீர்படுத்தவும் செய்யலாம். ஹல்லேலூயா. அது நம் தேவன் கொடுக்கிற வார்த்தை. எப்படி கோல் வார்த்தையாகும்? கோல் எப்படி வார்த்தையாகும்? எடுக்கலாம். ஆதியாகமம் 47:30-31 யாக்கோபு அங்க என்ன பண்றான் அப்படின்றத ஆதியாகமம் 47:30-31 ஜெனசிஸ். நான் என் பிதாக்களோடே படுத்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணியிருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணு என்றான். அதற்கு அவன் உமது சொற்படி செய்வேன் என்றான். அப்பொழுது அவன் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். 47:30-31 அப்பொழுது இஸ்ரவேல் கட்டிலின் தலையின் மேலே சாய்ந்து தொழுது கொண்டான். எஸ்,
அப்ப என்ன ஆகுதுன்னா இஸ்ரவேல் தட்டில் தலை சாய்ந்து கொண்டு, ஆக்சுவலா அது கட்டில் இல்ல, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அது கோல். அந்த யாக்கோபு என்ன பண்றான், என்னுடைய தேசத்துக்கு மீண்டுமாய் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த கோல் வச்சிருக்கான். அந்த கோல் யார் கொடுத்தது அப்படின்னா அவங்க அப்பா பேர் என்ன, யாக்கோபுடைய அப்பா பேர் என்ன, அல்லேலூயா. யாக்கோபு 2 பொண்டாட்டி இருந்தது தெரியுமா, ரொம்ப பொண்டாட்டி இருந்தது விடுங்க, முக்கியமா லேயாலும் ராக்கேலும் லேயா 2 பொண்டாட்டி இருந்தது, ரைட்டா. சோ யாக்கோபு அவனே கோல அப்பா குத்தம்ச்சார். எங்க குத்தம்ச்சார் தெரியுமா, அவங்க மாமா வீட்டுக்கு கடந்து போகும்போது கோலும் கையுமாக பாட்டு வருது ஞாபகம் இல்ல, கோலும் கையுமாக பெருகி சென்றான் யாக்கோபு, பெருக செய்தி பெருங்கூட்டமா, உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது அகிலம் மனத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் மனத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அப்படி யாக்கோபு கோலும் கையுமாக சென்றார் இல்லையா, அந்த கோல் அவங்க அப்பா கொடுத்தது, சும்மா கோல் இல்ல. அந்த காலத்துல தன்னுடைய சொத்தை தன் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்கணும்னா நம்ம மாதிரி பேப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லாம் கிடையாது. அப்போ பெரிய பெரிய கல்வெட்டுல எழுதி கல்ல கொடுக்கல. அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா தன்னுடைய கைக்கோலை எல்லாரும் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அந்த காலத்துல முதல்ல அப்படியே ஆரம்பித்தது அவங்க விவசாயமும் மாடு மேய்க்கிற ஆடு மேய்க்கிற தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க கைக்கோலை வந்து ஒரு முக்கியமான நல்ல வைரம் பாஞ்ச ஒரு கைக்கோலை, நல்ல வைரம் பாஞ்ச கட்டைய, நல்ல மொழு இருக்கிற கைக்கோல்ல தன்னுடைய சொத்து என் பிள்ளைகள் என்று சொல்லி எழுதி கொடுப்பாங்க கைக்கோல்ல. அதுதான் பத்திரம் அந்த காலத்துல. அப்படி எழுதி கொடுத்தா கைக்கோல மாறும். இது என் தாத்தா வச்சிருந்த கைக்கோல், இது எனக்கு சொந்தம், அதை பாரு என்னுடைய சொத்துக்களுக்கு எழுதி கொடுப்பாங்க. அப்படிதான் ஈசாக்கு தன்னுடைய 2 பையன், யாரு, ஏசாவும் யாக்கோபு. ஏசா ரோம முடிவுள்ளவன், யாக்கோபு அப்படி இல்ல. யாக்கோபு நல்லா சமைப்பான், ஈசா நல்லா வேட்டைக்காரன். அப்போ தன்னுடைய பெரிய மகன் ஈசா வேட்டைக்காரனை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சப்போ அவன் தான் ஆசீர்வதிக்க நினைச்சிருந்தான். உடனே அவங்க அம்மா என்ன பண்ணா, உடனே அவன் தீய புள்ளி அமிச்சா, நீ போய் வாங்கிக்க சொல்லுங்க. அவன் போய் கேட்கிறான், நான் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு நான் உங்க பெரிய பையன் வந்திருக்கேன். அப்படியா, கிட்ட வா, தொட்டு பார்க்கலாம். அதுக்கு எல்லாம் அவங்க அம்மா எல்லாம் ரெடிலாம் பண்ணிட்டாங்க. செத்து போன ஆளுடைய ட்ரெஸ் அவங்க போட்டு விட்டாங்க. கிட்ட வந்து தொட்டு பார்த்தா ரோமம் இருக்கு. சரி, ஓகே, ரோமம் இருக்கு, அப்ப பெரிய பையனா அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதிச்சோடு அவனுடைய கைக்கோல்ல, அந்த காலத்துல ஆசீர்வாதம் அப்படிதான், இது என்னுடைய கைக்கோல், இது நீ வச்சுக்கோ. ஏன்னா நான் சொன்ன எல்லா ஆசீர்வாதமும் இதுக்குள்ள இருக்கு, இந்த கைக்கோல். அந்த கைக்கோல் எடுத்துட்டு வந்தான். இந்த கைக்கோல தான் அதுக்கப்புறம் அண்ணா வந்தா தண்டாச்சு, அதெல்லாம் விடுங்க. அந்த கைக்கோல்ல என்ன இருக்குன்னா தேவனுடைய வார்த்தை, அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் அந்த கைக்கோல் இருக்கு. அந்த கைக்கோல் எடுத்துட்டு இதோ லாபான் வீட்டுல மாமனார் வீட்டுக்கு போன உடனே அங்க வந்து 14 வருஷம், கிட்டத்தட்ட 20 வருஷம் அங்க இருந்தான். 14 வருஷம் 2 பொண்ணுகளுக்காக அங்க இருந்து 2 பொண்ணுகளை கல்யாணம் பண்ணினா, அதுக்கப்புறம் பிள்ளை எல்லாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறமேட்டு சம்பாதிச்சா 20 வருஷம் கழிச்சு மீண்டும் திரும்பி கானான் தேசத்துக்கு வரான். மீண்டும் கையோடு அந்த கைக்கோளோடு தான். ஏன்னா தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அந்த வார்த்தையாகிய எழுதப்பட்ட வார்த்தையாக அந்த கைக்கோல கைப்பிடிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு துரத்தப்பட்ட நிலைமையில அடுத்தவள சோறு கூட இல்லாம ஒரே ஒருத்தர் கிட்டே பிடிச்சுதான். என்ன பிடிச்சுன்னா கோலை பிடிச்சான். அது என்ன இருக்கு, வார்த்தை இருக்கு. நாமும் தேவனுடைய வார்த்தையை பிடிச்சு கொண்டிருக்கிறோமா? உனக்கு அப்பா சொல்லல, எதுக்கும் கவலைப்படாத, எது குறித்தும் கலங்காத, விண்ணப்பத்தோடு கூட இதோ எனக்கு விண்ணப்பத்தை செய், சோதனத்தோட விண்ணப்பம் செய்ய சொன்னாரு. எங்க சின்னதா ஒண்ணு நந்தம் கண்ணு இருக்குதா, இருக்கு, கண்ணு இருக்கு, வேணுமா? என்ன
என்னாச்சு? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. எங்க போச்சு அந்த வாக்குத்தத்தம்? அவரு பிடிக்காது. கையோட அந்த யாக்கோபை என் தகப்பன் கொடுத்த வார்த்தை இது என்னை காப்பாத்து. அங்க கூட்டு போயிட்டு அந்த அவரு வயசான பிறகு, யாரு? யாக்கோபு வயசான பிறகு அவருடைய யோசப்பு ரைட், ஜோசப் இங்கிலீஷ்ல. யோசப் வந்து எகிப்துல இருக்கும்போது சொல்றாரு, நான் செத்துட்டா என் எலும்ப இங்கேயே எகிப்துல விட்டுறாத, எடுத்துன்னு போயிட்டு கானான் தேசத்துல மறுபடியும் நம்ம தேசத்திலே கர்த்தர் கொடுக்கிறேன்னு சொன்ன அதே தேசத்துல நான் செத்த பிறகு இந்த எலும்பை இந்த இடத்துல விடாம எடுத்துட்டு போய் அங்க சேர்த்துருப்பா அப்படின்னு சொல்லி அந்த கட்டில் மேல அந்த கோல் மேல் சாய்ந்து உயிரிழந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுக்கலாம் ஆதியாகமம் அத 32:10. ஆதியாகமம் 32:10. அப்படியா? அவன் யாக்கோபு கோல் கொடுத்தாங்களா? எங்க பாப்போம் 32:10. அடியேனுக்கு தேவரே காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்போ யாக்கோபு என்ன சொல்றாரு? நான் கோலும் கையுமாக, கோலும் கை வெறும் கையா நான் போனேன். ஆனால் தேவன் என்னை ஆசீர்வதித்தார். அந்த கையில் இருக்கிற கோலை மட்டும் விடல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசி வரைக்கும் ஜீவன் போகும் மட்டும் அவருடைய வார்த்தையாக அந்த கோலை பிடிச்சிட்டாரு. நாம பக்கத்து வீட்டை என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க. கர்த்தருடைய வார்த்தை, நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீங்க வேணாம், நாங்க போனதான் என்ன பெருமையை நினைப்பாங்க. நான் அதை செஞ்சாதான் பெருமையை நினைப்பாங்க. நான் அப்படி இருந்தாதான் பெருமையை நினைப்பாங்க. அது வேற மாதிரி இப்படி இருக்கும். எதனா ஒண்ணு பார்த்து சந்தோஷமா நீ போய் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்ற உண்மையை சொல்றேன். நீங்க என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க. 4ல இருந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. 4ல இருந்து ஏன் இப்ப 4ல இருந்து இப்ப கீழே இறங்கும்போது டெஸ்ட் பண்ணி பாருங்க. என்ன தெரியுமா? நீ ஒரு நாள் பார்க்கிற, எத்தனை பேர் பார்க்கறியோ அவன் முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கா பாரு. சேலஞ்ச் பண்ற ஒரு சிரிப்பா குழந்தைங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். இது தெரியுமா? அது இந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன், முஸ்லீம், எந்த குழந்தையா இருந்தாலும் சரிங்க. குழந்தை இருந்தால் கர்த்தருடைய எனக்கு அது கர்ப்பத்தின் கனி கர்த்தரோட சுதந்திரம். அது அவங்களுடைய குழந்தைகள் கிடையவே கிடையாது. அது அதுக்கப்புறமா ஞானம் தெரிஞ்சு இதோ அவங்களுடைய காதுகளுக்கு தேவனுடைய சுவிசேஷம் போகும்போது அதை நிராகரித்தால் அது பிசாசின் கையில் போயிடுது. தேவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அது தேவனுடைய பக்கமாக தான் வருது. ஆனால் அதுக்கு முன்பாகவே குழந்தையா இருக்கும்போது எனக்கு வந்து நேரம் அது பரதேசம், தேவனுடைய சொத்து, தேவனுடைய சொத்து. குழந்தை எடுத்துங்க, பெரியவங்க எடுத்துங்க, பெரியவங்க மூஞ்சி பாருங்க. ஏன்னா ஒரு மூஞ்சி ஒரு மலர்ந்த முகத்தோட ஒரு சின்ன சந்தோஷத்தோட இருக்குமா? அதுக்கு பார்த்தேன்னு வச்சுக்கேன், எள்ளு எடுத்தாரு அப்படி மூஞ்சில போட்டேன்னு வச்சுக்கேன், இதாகும் பட்டாலும் பொறிஞ்ச மாதிரி அடிக்கும். அப்படியே என்னன்னா அடுத்து மேல என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து அதை போய் பண்ணலாம், இதை போய் பண்ணலாம், இது அப்படி பண்ணலாம். நீ ரெண்டு பேரும் சும்மா தான் பேசி சிரிச்சு இருப்பீங்க. அங்கிருந்து ஒரு பொறிஞ்சு இருக்கும், புஷ்ஷுன்னு அங்கிருந்து எரியும். அது உன்னை பார்த்ததுனால நீ அதை பத்தி பேசவே மாட்டேன், என்ன பத்தி தான் பேசு. எதுவுமே இல்லைன்னா கடந்த காலத்துல என்ன நினைச்சு பார்த்தா அதுக்காக உட்கார்ந்து உட்காரிச்சு போட்டா இருக்கு. ஆனா கடந்த காலம் எதுவுமே கிடைக்கலன்னா எதிர்காலம் எப்படி ஆக போகுது அதை வச்சு அழுது கொண்டு இருக்கிற கூட முடியாது. உள்ள வந்தா பிரச்சனை, அது வளருமா வராது, அது படிச்சா படிக்குமா படிக்காது, அதுக்கப்புறம் வேலை கிடைக்குமா கிடைக்காது, அதுக்கு ஒரு நிலைமை, அதுக்கு ஒரு பிள்ளை. தேவைகள் என்னன்னு உனக்கு தெரியவே தெரியாது. மனுஷனுடைய தேவைகள் மனுஷனுக்கு தெரியாது. மிஞ்சி போனா அடுத்த வருஷம் என்ன தெரியும், இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன தெரியும். உங்களுக்கு தெரியுமா? இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீ ஆக்சிடென்ட்லயோ இல்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு உள்ள ஏதோ நான் போதும் உங்களுக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியும், ஒண்ணுமே தெரியும். கேட்டு எல்லாமே தெரியும். பேசப்படுவாங்க, அதெல்லாம் வேணாம், எனக்கு எல்லாமே தெரியும். அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியும். ஹல்லேலூயா. அப்போ யாருடைய முகத்தில் சிரிப்பு இருந்தது விட்டுட்டாங்க. எனக்கு நான் அடிக்கடி என்னோட குழந்தைகிட்ட சொல்லுவேன், அழகா ஒரு பாடல் உண்டு, அழகா ஒரு பாடல் உண்டு. என்னது?
Don't worry, be happy. இல்ல அழகா அது பாடல் வரி என்னது? நெஞ்சு உன்னை கேட்கும் கொஞ்சம் மனதால் சிரித்தால் என்ன, பாரம் உன்னை கிண்டும் என்னை கொஞ்சம் மறந்திடு. நெஞ்சு உன்னை கேட்கும் கொஞ்சம் மனதால் சிரித்தால் என்ன, பாரம் உன்னை கேட்கும் என்னை கொஞ்சம் மறந்திடு. ஐயோ, உண்மைல அந்த நெஞ்சுக்கு கொஞ்சம் மனசா சிரிச்சாங்க. தெரியாது, நான் சிரிச்சேன் அப்படியே வரப்போ ஓ நான் வந்துட்டேன். பாவி இன்னும் கூட நினைச்சுக்கிறேன். இன்னும் இந்த வாலி பசங்க கொஞ்சம் இது ஜாலாம் பெரியாலாம் நான் போனோம் எல்லாம் பயப்படல தெரியுமா? நீ போன பிறகு எப்படி கழுவுன்னு தெரியுமா உனக்கு? நீ நீ போனா அவங்க பயப்படலாம். ஆமா அவர் வந்தார் இது எதுக்கு வந்ததுக்கு. நெஞ்சு உன்னை கேட்கும் கொஞ்சம் மனதால் சிரித்தால் என்ன, பாரம் உன்னை கேட்கும் கொஞ்சம் என்னை மறந்திடு. சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு வாய். சந்தோஷத்தை பிசாசு எப்ப பறிச்சான் தெரியுமா? எப்படி பறிச்சானா? உன்னுடைய கடந்த வாழ்க்கையை வச்சு பறிச்சான், எதிர்கால வாழ்க்கையை வச்சு பறிக்கிறான், இப்ப நரகத்தை வச்சு பறிக்கிறான். ஆனா நீ வெறும் கையில பறிச்சா உனக்கு வீடு வாங்கலையே பறிக்கிறான், உனக்கு கார் வாங்கலையே பறிக்கிறான், உன்னுடைய சந்தோஷத்தை எப்படியாவது பறிக்கணும். ஆனா ஆண்டவன் சொல்றாரு சந்தோஷமா இருக்கல மறுபடியும் சொல்றேன். அப்பா சொல்றது காலையில விடாதல பிசாசு சொல்றான். ஐயோ அடுத்த வாரம் என்ன பண்ணுவேன்? பேங்க்ல ஒரு 2 கோடி கூட இல்லையே. தெரு கோடி வரைக்கும் தான் வரும், அது கூட பேங்க் வராது. கோடி எதிர்பார்க்க ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உன்னை நடத்துகிற தேவன் சொல்லியிருக்காரு, நீ என் ஆளு, உன் தேவையை நான் நினைந்திருக்கிறேன், நான் கோலும் கையும் என் கையில் இருக்குது. உங்க ஆட்ட உனக்கு என்ன வேணுமோ நான் அதை வணங்கி உன்னால முடியாதான் பேரால முடியாது. அதனாலதான் நான் அதை வணங்கி உனக்கு தர விட்ட மாட்டேன். ஹல்லேலூயா. நீ உன் கால்கள் பாவத்துக்கு நேராய், உன் கால்கள் இதோ சரக்கத்துக்கு நேரா போதா, நான் உன் காலை கொரட்டுக்கல்ல பிடிச்சி இழுத்து விடுவேன். கவலைப்படாத. உடனே நம்ம என்ன தெரியும்? ஏன் ஆண்டவர் இப்படி எல்லாம் பண்றாரு? எனக்கு அதுதான் நினைச்சேன். அதுல போனா நடத்துறா நீ செத்துருவேன், உன் குழந்தைகள் செத்துரும். அது கனவு ஒரு பெரிய பாத்திரம் இருக்கு, அதுக்குள்ள புள்ளி இருக்குது, அதுக்குள்ள படுகொலை இருக்கு, நீ போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் வாழ்க்கையோட பிடிச்சி இழுத்து விடுறாரு. ஆனா அது ஆட்டுக்கு தெரியாது அங்க என்ன பிரச்சனை இருக்கு. மேய்ப்பனுக்கு தெரியும். நாம என்ன நினைக்கிறோம்? நாம் நினைச்சுப்பா நடக்கிறோம். தேவன் சொல்லியிருக்காரு, இதோ நீ தாயின் கருவுல உருவாகிறதுக்கு முன்னே from the womb of your mother அப்படின்னு சொல்லி. அதாவது இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கும். from the womb of the mother I called your name இருக்கும். அதாவது என்னன்னா உன்னுடைய கருவுல இருந்து, தமிழ்ல இருக்கு உன் தாயின் கருவுல இருந்து உன்னை பேச சொல்லியிருக்கேன் இல்லையா? அது அவருக்கு இங்க இங்கிலீஷ்ல பத்தி நல்லா இருக்கும். உன்னுடைய கருவுல இருந்து அங்க இருந்து உன்னை பெயர் சொல்லி அழைச்சுனா வா இங்க அப்படின்னா, நீ போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல யாரு இருக்கு? நீ உன் தாயின் கருவில தோன்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல யாரு இருந்து கூப்பிடுறது? தேவன் கர்த்தர் ஆண்டவர் அங்கிருந்து கூப்பிடுறாரு. உன்னை கூப்பிட்டு அங்க உட்கார வச்சுட்டு மறுபடியும் வெளியே வந்து உன்னை பாதுகாக்க. அப்படியாப்பட்ட தேவன் என்ன கைவிட்டு வந்தார் இல்லையே. அவர் சொல்ற மகனே உனக்கு எல்லாமே நான் தரேன், என்னுடைய தோளை வச்சுட்டு உனக்கு வளர்ந்து கொடுக்குறேன், உன்னை காப்பாற்றுறேன், ஒவ்வொரு நாள் நடத்துறேன். எனக்கு தெரியாத என்னுடைய ஆளுக்கு என்ன வேணும்னு சொல்லி. ஆனா நாடுகள் தான் என் சத்தத்தை கேட்க மறுக்கிறது. என் நாடுகள் என் சத்தத்தை கேட்க மறுக்கிறது. நான் அதை நடத்துவேன், அது என் கையில கொடுங்க. அதுவும் விருப்பப்பட்டு போகுது. என்ன ஆகும்? ஒரு மேய்ப்பனுடைய கட்டுப்பட்ட அந்த மண்ணிலிருந்து ஒரு ஆள் மட்டும் தனிச்சு அதுவும் விருப்பப்பட்டு போச்சா என்ன ஆகும்? செத்து கட்டாய உயிரோட செத்துரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதுக்கு? ஏன்னா நான் என் வாழ்க்கைக்கு வாழ்ந்தா நான் கஷ்டப்படுங்க. அது அப்பா கிட்ட கொடுத்துறாரு. ரொம்ப பேர் சொல்லுவாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை ஆரம்பத்துல ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, வாங்க எல்லாமே பண்ணுவாரு, உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கும்னு சொல்லி ஏசுப்பால கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு பரிசுத்தமா வாழணும், அதை பார்க்க
கூடாது, இதை பார்க்க கூடாதுன்னு சொல்லி அவங்க பயமுறுத்தி இது பரிசுத்தம், பாவத்தை பத்தி சொல்லி நம்மள அப்படியே ஐயோ நான் எதுக்குடா இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நான் வாழ்றது ரொம்ப கஷ்டம், கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப இல்ல இருக்கிறதுல ரொம்ப ஈஸி கிறிஸ்துவ வாழ்க்கை. எப்படி தெரியுமா? இவ்வளவு நாள் பைக்கை நான் ஓட்டினேன், என் வாழ்க்கை நான் ஓட்டினேன், லெஃப்ட் போமா ரைட் போமா பள்ளம் இருக்குமா மேடு இருக்குமா அப்படின்னு நான் பைக்கை நான் ஓட்டினேன். இனி இந்த பைக் ஓட்டுறது நான் கிடையாது. யாரு? எங்க அப்பா. நான் என்ன பண்ணுவேன்னா சும்மா பின்னாடி உட்காந்துட்டு எங்க அப்பா கெட்டியா குடிச்சிட்டு அப்பா கூட பேசியே வரணும். இது ஈஸி, அப்பா கூட பார்த்தா ஈஸி. வாழ்க்கை நீ தனியா ஓட்டினா எல்லாமே நீதான் பண்ணணும். நன்மை தீமை காரியம் எதுக்கு எல்லாமே உன்னை கொட்டும். ஒரு முறை கூட உன்னால சைட்ல பார்க்க முடியாது. நேரம் ஆக்சிடென்ட் ஆயிடுமோ. இது இப்ப எங்க அப்பா என் வாழ்க்கையில ஓட்டுறாரு, அவர் என்ன சொல்றாரு நான் கேட்டுக்கிட்டு, அவர் என்ன சொல்றாரு அதை செய்யட்டும், நான் அவரை தொடர்ந்து பின்பற்றுவேன், அவரை ஆராதிப்பேன், அவரு கூட பேசுவேன், அவரு நடத்துவார், என் வாழ்க்கை எல்லாமே அவர்கிட்ட கொடுத்துட்டேன். இப்ப சொல்லு, கிறிஸ்துவ வாழ்க்கை கஷ்டமா? என் சுயம்னு வரும்போது தான் என் கஷ்டம். உன்னை நடத்துவதற்கு கூட இருக்கிறார்ல, அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போ வார்த்தை என்ற கோல், அது தேவனுடைய கோல் என்கிற அந்த வார்த்தை உன்னை நடத்தும். அது மட்டும் இல்ல, அது என்ன பண்ணும்? அந்த வார்த்தை என்ற கோல் உன் பிள்ளைகளுக்கு அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார்ல, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை மட்டும் ஆசீர்வதிப்பாரு. நீ எதுக்கு கஷ்டப்படணும் தெரியாதா? ஹல்லேலூயா. உன் பிள்ளையை நினைச்சு அதிகமாக கஷ்டப்படுற, அடுத்த சந்ததியை நினைச்சுதான் அதிகமாக கஷ்டப்படுற இல்லையா? அவர் சொல்றாரு எபிரேயர் 11:21, இந்த வார்த்தை எபிரேயர் 11:21, இந்த வார்த்தை என்ற தேவனுடைய வார்த்தை உன்னையே ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்ல, யாக்கோபு மாதிரி உன் கூடவே இருந்து உன்னுடைய வாழ்நாள் முழுக்க தேவனுடைய வார்த்தை எப்படி யாக்கோபை ஆசீர்வதித்து பாதுகாச்சோ அதே மாதிரி அந்த வார்த்தை அவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறது. அந்த கோல் அவனுடைய கோல் அவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறது. படிமா. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும், யாருடைய குமாரரே? அதாவது யோசேப், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்புடைய குமாரர் அவனுடைய பிள்ளைகளை, அதாவது தன்னுடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டார். என்னது கோலின் முனை? எதை சொன்னது? கோல் என்பது என்னது? வார்த்தை. கோல் என்பது காமிது வார்த்தை. அந்த கோல் இல்லையா, கையும் கோலாத கோலாதே அந்த வார்த்தை. அப்போ அவன் என்ன சொல்றான்? நான் இந்த கோலாகிய தேவனுடைய வார்த்தையை வச்சு என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்ப நான் சொல்றேன், என்னுடைய பிள்ளை மக்கள், அவருடைய 2 பிள்ளைகள் தலைமுறையா இந்த கோல் வச்சு ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. தலைமுறை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் என்ன சொன்னாரு? இயேசு சொன்னாரு, 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் பாராட்டுவேன். 1000 தலைமுறை. தெரியுமா? சாலமோன் அழிஞ்சு போயிட்டார். தாவீது இருக்காரு, நம்ம தாவீது, அவரு பச்சைகளோட பாவம் செஞ்சு பச்சைகளோட பிறந்த சாலமோனை அவன் 1000 மனமாட்டிகளை 1000 பொண்டாட்டிகளை சொன்ன ஆண்டு பார்த்து சந்தோஷமா, ஏன்னா 1000 வச்சுக்கிறேன், இன்னும் 2000 வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவன் அழிஞ்சு போயிட்டான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு வந்த பொண்டாட்டி சொல்லிச்சுன்னு சொல்லி விக்கிரகம் வச்சு கும்பிட ஆரம்பிச்சான். வைக்காதடா அப்படின்னு ஆலோசனை 3 முறை வந்து பேசுறாரு. வைக்காதடா, உங்க அப்பா எப்படி இருந்தாலும் தெரியுமாடா, என்னையே நினைச்சிருந்தாடா, இந்த மாதிரிலாம் வேணாடா, சரி அந்நிய பொருட்கள், சரி அந்நிய பொருட்கள் கண்டிங்க. ஆனா அந்நிய பொருட்கள் சொல்லுது நம்ம தேசத்துல விக்கிரகத்தை உண்டு பண்ணணும், ஒரு நேரம் இருந்ததோ செய்யாதடா அப்படின்றாரு. நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி விக்கிரகம் போய் வச்சான். சரி வச்சுட்டு போயிட்டான், அதையும் விட்டாரு. மறுபடியும் அவருக்கு தொட கூப்பிடுது, புருஷன் உள்ள வா அந்த விக்கிரகத்தை தொழுதுன்னு சொல்லு. அப்பவும் ஆண்டவர் சொல்ற வேணாம் சொல்றாரு. அப்பதான் கூப்பிடுறாரு, ஒரு முறை கூப்பிட்டு சொல்றாரு, நான் 1 செகண்ட் கோபுரம்னா அழிச்சுடுவேன். ஏன் தெரியுமா? நான் அந்த சாவை விட்டுருக்கேன்,
உங்க அப்பாவுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தின் வழியா உன்னையும் சந்ததியும் ஆசீர்வாதத்துக்காக என் கை நிற்கிறேன். இல்லைன்னா தேவன் மனுஷன் மாதிரி இல்ல. நான் கொடுத்துட்டேன், அவங்க சரியில்லை, நான் பிடிக்குவேன். யாராவது அப்படி நீ இதை செய், நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னா வச்சேன், நீ என்ன பண்ணுவ? போய் அதை செஞ்சாங்கன்னா அவங்க அதை செய்யல என்ன பண்ண, மறுபடியும் பிடிக்குவேன். அப்பா அப்படி இல்லை, ஒன்ஸ் நம்பிட்டாருன்னா கொடுத்துருவாரு. என் பிள்ளை தான் வச்சுக்கிட்டேன், உனக்கு கொடுத்துருவாரு, மறுபடியும் பிடிக்க மாட்டார். நீயா தான் அதை தொழில் பழிப்ப சொல்லிப்பார். நீ அவர் கொடுத்த ஒரு வரம், அவர் கொடுத்த தாளந்து, பாடல், சுத்தமளிக்கிற வரம், தீர்க்கதரிசனம் சொல்கிறவர், எந்த அவர் கொடுத்த தாளந்து எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. என் பிள்ளை கேட்கறது இல்லையா, அப்ப கொடுத்துருவேன். ஆனா நாம தான் அதை வேஸ்டா வீணடிச்சு அவர் மறுபடியும் கொடுக்க மாட்டார். அப்பா கொடுத்துட்டா நான் இந்த பாவம் பண்ணிட்டேனே, மீண்டும் என்ன சேர்த்துக்குவார? சேர்த்துக்குவார். ஐயோ அப்ப நான் இன்னும் அதிகமா பாவத்தை, அதுதான் அப்பாவை தெரியும். நீ உண்மையா மனம் கசந்து கேட்கிறியா, இல்ல மன்னிப்பு கேட்கும் போதே இன்னொரு முறையே நான் பாவம் பண்ண போறேன், அதுக்காக அட்வான்ஸா இப்பவே புக்கிங் பண்ணி வச்சுக்கிறேன்னு கேட்கிறேன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அட்வான்ஸ் இன்னொரு முறை அதே பாவம் பண்ண போறேன், இப்ப முன்கூட்டியே சும்மா கேட்கிறேன்னு தெரிஞ்சா அது மன்னிக்கப்படாது. உண்மையே மனம் கசந்து அழுது தேவனுக்கு தான் மன்னிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை எப்படி யாக்கோபுக்கு தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததோ நான் சொல்றேன், வேதம் சொல்லுது, உன் தலைமுறை தலைமுறையாய் தேவன் கொடுத்த கொடுப்பேன்னு சொன்ன வாக்கு அது அப்படியே பழித்து கொண்டே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் போய்க்காதே. போய் நினைச்சேன் கவலைப்படுறேன், எதிர்காலத்தை வந்து நான் கவலைப்படுறேன். உன் சந்ததி எப்படி இப்போ உனக்கு தெரியுமா, அடுத்த 4 சந்ததிக்கு அப்புறம் உன்னுடைய சந்ததி எப்படி இருக்கும் உன் பூமியில தெரியுமா? என் கண் முன்னாடியே பல பேர் நான் காப்பேன், சந்ததிகள் அழிஞ்சு போச்சு. நான் தான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி நடந்து வந்தா, வெள்ளையும் சொல்லியும் நடந்து வந்தா ஓரமா இருக்கவங்க இப்படி போனவங்க, இது செத்தவங்க அதுக்கு பின்னாடி இதெல்லாம் எல்லாமே அழிஞ்சு போய் அது அகரவே இல்லாம போயிடுச்சு. அது என்ன நினைச்சிருக்கோம், நான் ஊர்ல பெரிய இல்ல, எனக்கு அடுத்து இன்னொரு என்னுடைய பிள்ளைங்களா இப்படி இருப்பாங்க தெரியுமா அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, சொல்ற கேளுங்க. அகார்டிங் டு தி சென்சஸ் ஒரு ஆராய்ச்சி போயிட்டு 3 தலைமுறைக்கு மேலாக அது மீண்டும் சுரண்டு கீழே விடும். 3 தலைமுறைகள், அதாவது ஒரு தலைமுறை நம்ம பிச்சாரமா இருப்போம், எப்படியாவது அப்படி மேல வந்திருப்போம். அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய பிள்ளைகள் கொஞ்சம் நல்ல ஒரு எழுந்து போவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த 3வது தலைமுறை என்னன்னா அது வேறு கிடையாது, கஷ்டம் என்னன்னு தெரியாது. ஏன்னா அது பிறந்ததுல இருந்தே மெகப்போ போனுச்சு, அதுக்கு ஆசீர்வாதம் என்னன்னு தெரியாது. அது அங்கிருந்து குடியும் ஏதோ ஒன்று பண்ணி எல்லாம் சூதாட்டி ஏதோ ஒன்று பண்ணி தொகுதி கீழே அதிபாரத்துக்கு விடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சுழற்சி ஒன்றிருந்தது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை சரியா பார்த்துச்சுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறை தந்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு காரியம் வச்சிட்டாரு, என்ன தெரியுமா? ஒரு முக்கியமான காரியம் உள்ள வச்சிருக்காரு. என்னன்னா, நான் இதை உனக்கு சொன்னதை உன் தலைமுறை தலைமுறையா என்னுடைய வார்த்தைகளை கொண்டு போன்னு சொன்னாரு. அதனாலதான் மோசேஸ் சொல்லுவாரு, எப்பா எகிப்திலிருந்து எல்லாரும் கூப்பிட்டு வந்துட்டேன், ஆனா உன் பிள்ளைகள்லாம் சொல்லி நம்ம தேவன் இதுவரை கூப்பிட்டு வந்தாரு, எகிப்திலிருந்து கூப்பிட்டு வந்தாரு, அவங்க தான் நம்மளை காப்பாற்றுறது உன் பிள்ளைங்க தான் சொல்லுவேன்னு சொன்னாரு. தலைமுறை தலைமுறையாய் அந்த செடி வழி செடியாய் ஆண்டவர் செய்கிற நன்மைகளை வந்ததுனால தான், அவர்கள் ஆண்டவரை எப்போதும் ஆராதித்தனால தான் அந்த குடும்பம் தலைமுறையும் நல்லா இருந்துச்சு. தவிர ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்தை போனவங்க தான் சாபம். ஆண்டவரை பின்மாற்றத்தை போன மந்தியில இருக்கிற ஆட்டை முதல்ல அடிப்பியா, இல்ல அனாந்த ஒரு காட்டாடு வருது, காட்டிலிருந்து வருது ஆடு, காட்டிலிருந்து ஒரு அனந்த ஒன்று வருது, இப்போ உனக்கு சமைக்கணும், மந்தியிலிருந்து இருக்கிற ஆட்டை எடுத்து சமைப்பியா, காட்டை தப்பிச்சு வந்து ஒரு ஆறு அங்க கரைஞ்சிக்குது, எதை பிடிப்ப? தப்பிச்சோட அனாமத்தம் இல்ல. இதுதான் ஏன்னா இது மந்திலிருந்து வரல, ஏன் மந்தில இல்ல, இது அடிச்சா லாபம், இது அடிச்சா மனுஷனாகிய நம்ம புத்தியே அப்படின்னா பிசாசு அவங்களாம் நல்லா இருக்காங்களே, அவங்களாம் ஏசப்பக்கங்கள் வராம அவங்களாம் இப்படி இருக்காங்களே, அதெல்லாம் இப்படி இருக்காங்க, அதெல்லாம் பிசாசுடைய ஆடு. அவன் மெதுவா அச்சுக்குவான், அவன் குறி யாருன்னு தெரியும்.
இவங்களை எப்படி மீண்டுமாய் அடிச்சு இழுக்க திரும்ப. ஆனால் மேய்ப்பன் விடுவார். ஹல்லேலூயா. நம் மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பவர். ஹல்லேலூயா. விட மாட்டார் அவர். ஹல்லேலூயா. நீ தப்பி போனாலும் அந்த 99 ஆடுகள் ஒரு பக்கம் விட்டு ஒண்ணா காப்பாத்துறதுக்காக இறங்கி வருவாரு. ஹல்லேலூயா. நீ தனியால் இல்ல. பயப்படாத. எதுக்கு பயம்? தேவனுடைய வார்த்தையில விசுவாசம் எது? போறோம். தேவன் சொல்லிருக்காரு, என்ன ஆசீர்வதிப்பார் சொல்லிருக்காரு. ஐயோ எனக்கு பிரச்சனைங்க, ஆசீர்வதிப்பா. ஐயா எனக்கு ஆசீர்வதிப்பா. ஐயோ என் பிள்ளைங்க ஆசீர்வதிப்பா. தலைமுறை ஆசீர்வதின்னு சொன்னேன். அவர் போய் சொல்ல மனுஷன் இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை என்ன பண்ணுதா? உன்னையும் ஆசீர்வதிக்கும், உன் தலைமுறையையும் ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஒண்ணு கோலை பத்தி பார்ப்போம். என்ன 2 விஷயம் சொன்னேன். மேய்ப்பன் எதை கொண்டு 2 ஆட்டை நடத்துறாரு? கோலம் தடியும். தடியும் கோல்ன்றது உங்களுக்கு உணவளிக்கும், உன்னுடைய பாதையை சரிப்படுத்தும். அந்த வார்த்தையை ஒன்று நடத்துது. அடுத்து தடி. தடி எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அந்த இஸ்ரேல் தேசத்துல என்ன பண்றாங்க, நல்ல ஓரலையா நல்ல ஓரல கட்ட மாதிரி இருக்கும். நல்ல ஒரு மூலையில வெண்கலம் போட்டு வச்சிருப்பாங்க அந்த காலத்து தடி. அத அப்படி போட்டோ எல்லாம் போட்டிருப்பேன். அப்ப அந்த தடி எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, நம்பர் கவுண்ட் பண்றதுக்கு. கவுண்ட் பண்றது என்னன்னா, அந்த தடியை இப்படி வச்சு இப்படி முக்கோணம் மாதிரி பிடிச்சுவாரு. இப்படி நீளமா அப்படி பிடிச்சுவாரு. பிடிச்சிட்டு அதெல்லாம் அவங்க ஊர்ல செம்மறி ஆடு. செம்மறி ஆட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? நான் ஆடு மேய்ச்சது இல்ல, ஆனாலும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆடு மேய்ச்சல கை தூக்குறாங்க. செம்மறி ஆட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, செம்மறி ஆட்டு கூட்டம் சொல்லுவாங்க. அப்படி போகணும். வெள்ளாடு கண்ணா பண்ணா ஓடும். ஆனா செம்மறி ஆடு எங்க ஓடுமோ அங்க கீழ் மேய்ச்சிக்கணும். அது மட்டும் இல்ல, வெள்ளாடுகளை நடத்தும் போது பின்னாடி இருந்து அட்ராக்ஷன் நடத்தணும். ஏன்னா கச்சா மச்சா ஓடும். செம்மறி ஆடு நடத்தும் போது நீ முன்னாடி நடந்தா போனா போதும், அதுங்க கூட்டமா அது அப்படியே ஃபாலோ பண்ணி வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம செம்மறி ஆட்டு கூட்டம். ஏன்னா நீ தகப்பன் முன்னாடி இருக்காரு, அது அவர் பின்னாடியே நடத்துது. ஹல்லேலூயா. செம்மறி ஆடு பார்த்து ஒரே ஒரு குச்சி இழுத்து போனா போதும், இல்ல ஒரே ஒன்று நடத்தினா போதும். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் நடந்துடணும். மிச்சம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ணும். இந்த வெள்ளாடு இருக்குல்ல, எல்லாம் கண்டத்துல ஓடிடும். சோ இப்போ செம்மறி அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அந்த குச்சியை அந்த தடியை இப்படி 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 பிடிப்பாங்க. இப்படி நீளமா பிடிச்ச உடனே ஒரே ஒரு கல்வி போடுவாங்க. கவுண்ட் பண்றதுக்காக, எண்ணிக்கைங்கிறதுக்காக. எண்ணிக்கை 1 இப்படி போச்சுன்னா செம்மறி ஆடு கூட்டம் அப்படியே 1 by 1 போவோம். அவர் அந்த மேய்ப்பன் வந்து தன்னுடைய காலுக்கு கீழே இப்படி அவர் எத்தனை இதெல்லாம் போடுறாரு. இங்க எத்தனை போடும்? 1 2 3 4 5 அப்படின்னு கவுண்ட் பண்ணுவாரு. தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். நீ நினைக்கலாம், ஒரே ஒரு ஆண்டவர் உலகத்துல 728 கோடி. இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. 820 கோடி மக்கள். உலகத்துல 820 கோடி மக்கள் இருக்காங்க. 820 கோடி மக்களும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் என்ன இவ்வளவு பேர் இருக்காங்க, என்ன எப்படி ஆடுற தெரியும். உன்னையும் அவருடைய கணக்குல வச்சிருக்காரு. நீ மிஸ் ஆயிட்டன்னு தெரிஞ்சா போதும், நீ எப்படியாப்பட்ட இருக்கலாம் சரி, சிங்கத்தின் வாயில அவரை பிடி கேட்டு வந்துடுறாரு. ஹல்லேலூயா. முதல்ல கவலைப்படாத, ஏன்னா நீ அவருடைய ஆடு. அப்போ ஒவ்வொன்னா ஆட்டை வந்து எண்ணிக்கை செய்யறாரு, ஒவ்வொன்றத்தையும் பார்க்கிறாரு. அது ஆடுல பக்கத்துல சும்மா இல்ல, இந்த ஆட்டுக்கு என்ன அடிபட்டு இருக்கா, அந்த ஆட்டுக்கு வயிறு நல்லா வீங்கி இருக்குதா, இல்ல ஒல்லியா சரியா சாப்பிடலையா, ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியா அறிஞ்சிருக்கிறாரு. தான் உண்மையான ஒன்னையும் அறிஞ்சிருக்கிறார். உன் பிரச்சனை அப்பாவுக்கு தெரியல நினைக்கிறியா? தடி வச்சுட்டு பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு பிடிப்பார். தடிய நிச்சயத்த டக்குன்னு போய் பிடிச்சாருன்னா நின்றுடும். நின்று என்ன பிரச்சனைன்னு சொல்றாரு. நீ நினைச்சுட்டு இருக்க உன்னை யாரும் கவனிக்கலன்ட்டு, அப்பா பார்த்துட்டு இருக்க. ஒவ்வொரு அங்க அடையாளங்கள், ஒவ்வொரு காரியங்கள், வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள் எல்லாமே அப்பாவுக்கு தெரியும். இன்னும் எதுக்கு கலக்கம், இன்னும் எதுக்கு வாடிய முகம், இன்னும் எதுக்கு பாரம், அப்பாவுக்கு தெரியாதா? நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன பண்ணுவ? நான் பார்த்துக்கிறேன். நாளை நல்ல மேய்ப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ
அப்ப எப்படி அப்படின்னா இதை வசிக்கலாமா? எப்படி 33:13. ஹalleluya. எப்படி அப்போ அந்த கோல் வந்து அந்த தடி வந்து எண்ணிக்கைக்காக எபிரேயர் எரோமியால 33:13. எரோமியா 33:13. ஹalleluya. அந்த கோல் எடுத்து எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்றத மலை தேசமான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்குகளான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் பென்யமீன் நாட்டிலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் ஆட்டு மந்தைகள் தங்களை தொகையிடுகிறவருடைய கைக்குள்ளாக அவங்க கைக்குள்ளதான் கடந்து போறோம். ஹalleluya. தேவனுடைய கைக்குள்ளாக தான் நீ இருக்க. அது ஒருபோதும் ஒரு நாளும் உன்னை அப்படியே விட்டுற மாட்டாரு. உன்னுடைய பிரச்சனை இல்லைங்க. உன்னுடைய பிரச்சனை நடத்துகிற ஒரு பிரச்சனை. ஒரு ஆடு சரியா பிதா இருக்காரு, உன் ஆடு சரியா சாப்பிடல அப்படின்னா நீ ஆடுகிட்ட போய் கேட்பியா, ஆடு ஏன் இன்னைக்கு சாப்பிடல அப்படின்னு கேட்பியா? ஆட்டை ஓட்ட விட்டல, வேலைக்காரன் விட்டல, மேய்ப்பனை கூப்பிட்டு கேட்பியா? மேய்ப்பனா கேட்போம் இல்லையா? உன் வாழ்க்கை உன் பிரச்சனை இல்லை. அது யாருடைய பிரச்சனை? இயேசுடைய பிரச்சனை. ஒண்ணு அவன் மேய்ப்பன் சொல்லுவான், இது அடங்க மாட்டுது. என்ன வருது? நான் எவ்வளவு முறை கூப்பிட்டு கேட்டாலும் வர மாட்டேது. அது பாட்டு இஷ்டத்துக்கு போகுது. அப்படியா? அந்த ஆட்டை தனியா வை, அது தனியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். எப்படி? அந்த ஆட்டை தனியா வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். மேய்ப்பன் சொல்படி கேட்காத ஆடுகளுக்கு பிரச்சனையா நம்மளுடைய வாழ்க்கையில வருது. நம்ம யாருடைய பேச்சு கேட்கல, மேய்ப்பனுடைய சொல் கேட்கல. அப்புறம் மேய்ப்பன் என்ன சொல்ற? பிதாவ இந்த ஆடு சரியா நான் சொல்றேன் கேட்க மாட்டேது, நான் வரலாம் கூப்பிட்டு நீ மாத்தி சொல்லிக்கிறேன், இந்த ஆடு கேட்க அதுவா இஷ்டத்துக்கு போகுது அப்படின்னா அப்ப தனியாவே அது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் போய் மாட்டின பிறகு ஒரு ஐயோ மறுபடியும் நாள் வந்தேன், நல்லா இருந்துச்சு, மறுபடியும் இப்படி போயிட்டுனேன், சமயம் மறுபடியும் அப்பா எதுக்கு? அப்பாவுடைய வார்த்தை கேட்கிற ஆட்டாவே இருந்துக்கலாம். ஹalleluya, ஹalleluya. அப்போ அது மட்டும் இல்ல, எசேக்கியேல் எடுத்துக்கலாம். ஹalleluya. எசேக்கியேல் அந்த தடி ஒண்ணு எதுக்கு பயன்படுது? கவுண்ட் பண்ண, எண்ணுவதற்கு. இன்னொன்னு ஒவ்வொன்றையும் நிறுத்தி அதுக்கு என்ன பிரச்சனைன்றத பார்ப்பது இல்லையா? அது மட்டும் இல்ல அத கலகக்காரன் கிட்ட தப்பிப்பதற்கும். பிரச்சனை வருதுன்னா, ஒரு புலி வருதுன்னா அந்த தடி எதுக்கு பயன்படுதுமா? புலி ஆட்டாட்சிய போது இல்ல நரி ஆட்டாட்சிய போது அப்படின்னு அந்த தடி எடுத்து ஒரு வீசுவாங்க. அது மேல அது தூரத்துல வருதுன்னா இங்கிருந்து அந்த தடி எடுத்து வீசுவாங்க. வீசுனா அது ஓடிடும். அப்படிதான் தேவன் நம்ம அவருடைய வார்த்தையாக தடியை வச்சு அவர் ஒழுங்கா நம்ம நடத்துறார். அந்த தடிக்கும் கீழ் படியலன்னா, அந்த தடியாக இந்த வார்த்தைக்கு கீழ் படியலன்னா எதுடைய வாய்க்கிட்ட போய் மாட்டிக்குவோம்? புலியுடைய வாய்க்கிட்ட போய் மாட்டிக்குவோம். படிமா எசேக்கியேல் 20:37-38. நான் உங்களை கோலின் கீழ் சொல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கையின் நான் உங்களை கோலின் கீழ், அதாவது தடியின் கீழ, ஆக்சுவலி இங்கிலீஷ்ல பார்த்தா கரெக்ட்டா ரோட் உண்டு. அப்போ உன் கீழ அனுப்பிச்சு செல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கையின் கட்டுக்குட்படுத்தி, உடன்படிக்கையாகிய என்ன வார்த்தையினுடைய கட்டுக்கு உட்படுத்தி கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன். அவர்களை தாங்கள் தங்கும் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். என்ன பண்ணுவாராம்? கலகக்காரர்களையும் கலகக்காரர்களையும் நீ அப்பாவுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய படியே நடக்கிற ஆடா இருந்தா உனக்கு விரோதமா இப்பவும் எவனோ ஒருத்தன் எந்திரிக்கிறான் பாரு, அவன் கிட்ட ஒண்ணு பிரிச்சு போடுவானா? ஹalleluya.
போஷிக்கிறாரு, உன் பிரச்சனைகளையும் பார்க்கிறாரு, உன்னையும் பாதுகாத்துக் கொள்கிறாரு. மட்டுமல்ல, உன்னைய அடிக்கணும்னு சொல்லி காரணமே இந்த காரணம் அங்கதான் வரேன். இவன் மூஞ்ச பார்த்தா இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, ஆனா அவன் மூஞ்ச பார்த்தாவே எனக்கு பிடிக்கல. ஏன்டா பிடிக்கல? அவன் எனக்கு தெரியுது, அந்த பார்த்தாவே எனக்கு எங்கோ பத்திக்கிட்டு வருது. ஏண்டா அதுக்கு முன்னாடி அவன் பார்த்ததான் கிடையாது, எதனா பேசவும் இல்லை, எதுவும் பண்ணல, ஆனா அவன் பார்த்தாவே பத்திக்கிட்டு வருது. இது மட்டும் எப்படி? அதுதான் பிசாசுங்க. அதுவே பாவம். வெளியூர்ல இருந்து பழையதுக்காக பண்ட மாத்திரம் எதுக்குன்னு கீஞ்சி போன பழையில போட்டு முடிச்சு போட்டு இங்க வந்து, ஆனா என்னன்னே தெரியாது. அது பார்த்தா அதுக்கிட்ட ஒண்ணுமே இருக்காது, ஆனா பார்த்தாலும் எரிச்சல் நாம பார்த்துருக்கீங்களா? நம்ம சும்மா போனாவே அம்மா ரெண்டாவது பல உடையும். டாக்டர் சொல்றாங்க அப்படி பண்ணாதீங்க, அது உங்களுடைய எலும்புகளுக்கு நல்லது இல்லைன்ட்டு. ஆனா நான் அது எடுத்துக்கலாம், ஏத அது போற வழியில போடணும். அது ஜூஸ் போட்டு குடிங்க, அதே போற வழியில அவன் போற வழியில வைக்கணும். அதெல்லாம் வைக்கணும், அந்த வீட்டுக்குள்ள போகணும். என்ன ஒரு அக்கிரம அநியாயம்! யாருன்னா ஒரே ஒரு தேவ பிள்ளைகள் கிட்ட போய் அவன் அழிஞ்சு போன ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னா என்ன தேவ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதாங்க தேவனுடைய பிள்ளைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஆசீர்வாதத்துக்கு தான் தெரியும். ஏன் அவங்க அழிஞ்சு போகிறேன்னு நம்ம பெற்ற ஜெபம் பண்றதுல தெரியுமா? ஏன்னா அப்ப அழிவு தான் இருக்காங்க, இருக்காங்க. நாம ஏன் புதுசா போய் அதை அழிவுன்னு சொல்லணும்? அது ஏற்கனவே அழிஞ்சுதான் இருக்குது. அணைய போற அளவுக்கு நான் உன்னை ஏற்றி விடுறேன், தவிர நான் அணைய விட மாட்டேன். அதான் தேவனுடைய பிள்ளைங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு இருக்கிற வித்தியாசம் தான் முக்கியமான வித்தியாசம். போய் கேட்டு பாருங்க, ஏன் என் கூட இவ்வளவு பிரச்சனை, ஒரு 2 நாள் சாப்பிடாம எனக்காக ஜாமன் அழுது ஜாமன் அப்படின்னா பட்டுன்னு வரும். எங்க வீட்லயே பெருசா இருக்குது வந்துட்டான். ஆனா அவங்க உங்ககிட்ட வந்து எங்க வீட்டுல பிரச்சனை, நீங்க ஜாமன் அவன் சொல்லாம பட்னியா இருந்து அவங்களுக்கு சாப்பிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி இருக்கட்டும். அப்போ கலகக்காரனுடைய கையிலிருந்து உன்னை தப்புவிப்பார். உனக்கு தெரியாது, உன்னையே நினைச்சு அநேக மக்கள் சூனியம் வச்சிருக்காங்க. அநேகம் எங்கேயோ பார்க்க முடியல, பேச்சு கேட்டாலே அவங்க கொள்ள கடல் எரிச்சது ஆவியில உனக்காக எதிர செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கைக்கும் தப்புவிக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவருடைய கை நம்மை தேற்றணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அது மட்டும் இல்ல, அந்த தடி என்ன பண்ணுமா? சிங்கத்தின் வாய்களுக்கும். கோலியாத் என்ன பண்ணாரு? தாவீது என்ன பண்ணாரு? தடியை வச்சு தன்னுடைய ஆடுகளை சிங்கத்தின் வாய்களுக்கும் கரடியின் வாய்க்கும் தப்புவித்தார். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், இந்த தடி தான் எனக்கு ஒரு பேர். அந்த தடி என்பது அவனுக்கு அந்த தடியா இருக்கான், நம்மளுக்கு அது வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவருடைய கோல் நம்மளை போஷிக்குது, நம்மளுக்கு உணவு கொடுக்குது. நம்ம தவறான வழியில போனா பிடிச்சி இழுத்து சரியான வழியில போடான்னு சொல்லுது. கேட்டிருப்பீங்களே நல்லா, புரட்டுக்கோள் நல்லா கேட்டிருப்பீங்களே. நாம தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துல நம்ம அப்படி போகும்போது அதை பண்ணிடலாமான்னு போய் அங்க நிற்கும் போது உள்ள ஒரு மனசுல அப்பா கூட, மகனே நீ யாருன்னு உனக்கு தெரியுதா? அது படுகுழி. அந்த குழியில பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி பக்கத்துல நிக்காத, வந்துடுன்னு சொல்லிச்சா? சொல்லியிருக்கோம். அதான் தோரட்டு குழி குச்சி இழுக்குது. வந்துரு, வேணாம், ஏசப்பாவுக்கு பிடிக்காது. அப்படி கோடு, அப்படி தடி என்னை தேற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இப்படியாப்பட்ட அவருடைய மந்தையிலிருந்து, நான் ஏற்கனவே சொன்னேன், இப்படியாப்பட்ட மந்தையிலிருந்து யோவான் 10:27-29 அவருடைய ஆட்டை நம்ம யாருடைய அவருடைய ஆட்டை அப்படியாப்பட்ட மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கான ஜீவனை கொடுக்கிற மேய்ப்பன்.
அவரை கிட்ட இருந்து பறிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவரே சொல்றாரு பாருங்க, யோவான் 10:27-29 வரைக்கும். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவிகொடுக்கும். அங்கே நிறுத்து. அவர் அழக முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, என்ன ஆடுறாரு? என் ஆடுகள் பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுக்குதா? யாரோட சத்தத்துக்கு செவி கொடுக்குது? என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நல்ல இங்கேயே முடிஞ்சு போச்சு உங்களுடைய கதை. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியா, அக்கம் பக்கத்துக்காரர்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியா? ஏன் அங்க போய் சேர்ந்துட்ட? ஒரு நல்லது கேட்டாலும் செஞ்சு சாப்பிட முடியல. அப்புறம் ஒரு நல்லது கேட்டதுக்கு நாங்களாம் வந்து அங்க போறோம், நீ நல்ல ட்ரெஸ் போட்டு நாங்களாம் வர முடியல. அப்புறம் நாங்களாம் நல்லது கேட்டது அங்க போறோம். அல்லேலூயா. நரகத்துக்கு போகும் வாசல் அது விசாலமாய் இருக்குது, பரலோகம் செல்லும் பாதை அது இடுக்கமாய் இருக்குது. இடுக்கமான வாசல் வழி வருந்தி நுழைய முயல்கின்றோம். சிலுவை சுமந்த இயேசுவின் பொன்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்த இயேசுவின் பின்னே நொடிச்ச முகமாய் சென்றிடுவோம். தொங்கன மூஞ்சாய் சென்றிடுவோம். என்னால நாங்க எங்க போய் விழுந்தேன், ஞானஸ்தானம் சொன்னாங்க, அதையும் எடுத்து வச்சிட்டேன். இப்ப என்ன பண்றது? நல்லது கேட்டதுக்கு ஒரு கோயிலுக்கு சாப்பிட முடியலையே. நல்லது கேட்டதுக்கு ஒரு கோயிலுக்கு செஞ்சு சாப்பிட முடியலையே. யார் சொல்றது செய்ய வேணாம்? செஞ்சு நீ கோயிலுக்கு மட்டும், நீ எவ்வளவு கோயில்கிட்ட போய் செஞ்சு சாப்பிடுங்க. கோயில்கிட்ட ஒரு கோயிலுக்கு நல்லது கெட்டதுக்கு மாரியாத்தாக்கு கூழ் ஊத்தணும். கூழ் எடுத்து குடிக்க முடியுதா உன்னால? நான் கூழ் ஊத்தி விட மாட்டேன். போன வாரத்துக்கு கூழ் எங்க நம்ம வந்திருக்காங்க, அதை வந்திருக்காங்க. நான் கை போன வாரத்துல நம்ம ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அவங்க தான் கூழ் ஊத்து, நான் எல்லாம் வழக்கமா என்ன கூழ் ஊத்துறேன், வேற மாதிரி பண்றேன். பீஸா வித்து சரி பர்கர். மனுஷங்க அற்பமான சின்ன விஷயத்துக்கு அவங்க மூழ்கி இருக்காங்க. இந்த பன்னீர்ல பண்ணி அது சேத்துல இருந்து அப்படியே வளர்கிட்டே இருக்கும். அது நல்ல ஜாலியா இருக்கும், அப்படியே நல்ல வலிக்கிட்டே இருக்கும். நீ அதை எடுத்து குளிப்பாட்டி விட்டு பாரு. ஏன் இங்க நல்லா விட்டுருக்க? நான் மறுபடியும் அங்கதான் போவேன். தேவன் குளிப்பாட்டி நான் சொல்றேன், இங்க நான் சொல்றேன், வெளியே போய் பாருங்க. அவங்க டீசெண்டா இருப்பீங்களா, நீங்க டீசெண்டா இருப்பீங்களா? சின்ன வயசுல சூர்யா சொன்னான், கிறிஸ்டியன்ஸ்னாவே டீசென்ட்மா. ஆமா, எதுக்கு 4 மணிக்கு எடுத்து தலத்தெல்லாம் ஊத்திக்குவாங்க. எதுக்கு ஊத்துற எனக்கு தெரியாது. அங்க பிரதர்ஷனை, அங்க பிரதர்ஷனை என்ன பண்ண 10 உருடுவேன். உருண்டா நல்லது. அவன் சோறு எச்ச சோறு வைக்கிறான், அதனால உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவங்க கொஞ்சோடு தெரிஞ்சாவே அசிங்கமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. உன் மேல ஃபுல்லா ஊத்திட்டு எப்படி ஈரமா, எப்படி ட்ரெஸ் எல்லாமே வெறும் வேப்பிலை கழிச்சு உன் மகள் செய்வியா? 1000 பேருக்கு முன்னாடி உன் மகள் செய்வியா? அப்போ பிசாசு இழுக்கிறான். அதான் சொல்ற, நம்மளை பார்த்து டீசெண்டா பாரு. வாரம் நல்லா துணி குடிக்க கூழ் இல்ல, வாரம் நல்லா சொல்லிட்டு அங்க போய் வந்துருக்கான். நான் உன் கூட இருந்தா சாயங்காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆடுகள் இதவா என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. தேவனுடைய சத்தத்துக்கு எந்தெந்த பிள்ளைகள் செவி கொடுக்கிறார்களோ அது அவருடைய ஆடுகளாக இருக்கிறது. அப்போ அவன்
நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். வார்த்தை போய் சொல்லாதீங்க. அவர் சொல்றார், நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். என்னுடைய குழந்தைங்க, என்னுடைய ஆடுகள், அதை ஒவ்வொரு எனக்கு தெரியும். நீ நினைச்சிருக்க உன்னுடைய பிரச்சனைகள் அவருக்கு தெரியாது இல்ல, அவர் தெரியும். அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாரா, அவைகள் எனக்கு பின் செல்கிறது. மேப்பன் சொன்ன இல்லையா, இதோ செவரையால சொன்ன இல்லையா, நான் முன்னாடி போன இயேசுவை நான் அவைகளின் பின்னாடி வரும். வந்து மட்டும் இல்ல, அது அடுத்து ஒரு ஆசீர்வாதம் ஒரு அடுத்து, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ அந்த ஆடுகள் இந்த உலகத்தை மட்டும் இருக்க போறதில்ல, அது என் ஆடுகள், அது என் செவிக்கு, என்னுடைய சத்தத்துக்கு செவிக்கு நித்தியமா இதனோடு கூட இருக்க போகுது. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. கை கொடுத்து சொல்லுங்க பாத்துங்க, நீங்க அவருடைய ஆடு, அவரோடு கூட நித்தியமா இருக்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க, அவைகள் ஒரு காலம் நீங்க தமிழே தெரியாத மாதிரி அப்படியே நாம ஃபாரின் இங்கிலீஷ்ல வந்து இங்கிலீஷ்ல வந்துடும். எனக்கு தமிழ் சோச்சஸ் வாட் இஸ் திஸ் தமிழ் பெஸ்ட் பாருங்க. அவைகள் ஒரு என்ன பாரு, நீ எதுல வர்ற அங்க வாங்கடா. அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவனும் அவைகளின் கையிலிருந்து, ஹல்லேலூயா, நாம ஒருபோதும் பறிக்கப்படுவது இல்லை சாத்தானால. ஹல்லேலூயா. அவன் என்னதான் முயற்சி எடுத்தாலும் சரி, அவன் என்னதான் பாவத்தில் கொண்டு வர சரி, அது எப்படி இருந்தாலும் சரி, நான் அவருடைய ஆடு, யாவது என்ன பறிக்க விட மாட்டாரு. பெரிய ஆசீர்வாதம். ஒரு முறை அப்பா கிட்ட ஓடி வந்து அப்பாவுடைய காலை சுத்திட்டு என்ன எங்க அப்பா சொல்றது போதும், எங்க அப்பா சந்தோஷப்படுத்தினா போதும், இருந்து பாரு, உன் தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்ல, உன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்துறது மட்டும் இல்ல, என்னுடைய ஆடு அது ஏன் சத்தத்தான் கேட்குதுன்னு சொல்லி நீ கெட்டு போக பாதுகாத்து தன்னுடைய ஜீவன், தன்னுடைய அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு போய் அவர் கூட வச்சுக்கிறாரா. சொல்றாரா, இந்த ஆட்டை ஒருவரும் பறிக்க முடியாது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இதெல்லாம் விட்டு மரத்தை ஒரு கூட ஊத்துறேன், திருப்பதி இதை தரேன், அங்க போய் இங்க குத்திக்கிறேன், அங்க குத்திக்கிறேன். நான் தப்பு சொல்ல தெரியாம பண்ண, அவங்க மேல தப்பு இல்லை, அவ இருக்கல, அவ சொல்லி கொடுத்துட்டா, அதனால அவ அப்படி செய்யா. புரியுதா? கொஞ்சம் பேசுறீங்க, கொஞ்சம் பேசுறீங்க, தெரியல. அவ சொன்னதை மட்டுமே செய்யலாம். பச்சை படம் எடுத்து பந்து படம் குத்துறி இல்லைன்னா புரிச்சு செத்துருவோம் அப்படின்னா எல்லா பச்சை படையும் காலி. தெருவில் எடுத்துன்னு போயிட்டு எதனா ஒன்று விலைக்கு வச்சுக்கணும், அது எதுக்கு வச்சுக்கணும் தெரியாது, அது வச்சுட்டு பக்கத்துல என்னமா வச்சா நல்லதான் அப்படியே நானும் வச்சுக்கிறேன். அதுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இல்லையா, ஏதோ ஒன்று நோக்கி எதுக்காக போயிட்டு இருக்கோம், எதுக்காக செய்யறோம் ஒண்ணுமே தெரியாது. தெரியுமா, ராணிப்பேட்ல ஒரு ஃபேமஸான ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிச்சு எங்க தெருவுலே. எங்க தெருவுல மேக்ஸிமம் கிறிஸ்டியன்ஸ் தான். நான் இதை ராஜஸ்தான்ல பார்த்திருக்கேன், மத்திய பிரதேஷ்ல பார்த்திருக்கேன். எங்க தெருவுல ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். என்னடா அது, அந்த வியாதி இங்கேயும் தொத்துருச்சாங்க. என்ன தெரியுமா, நைட்டு செஞ்ச சப்பாத்திய மறுநாள் காலையில தெருவுல போற மாட்டுக்கு முன்னாடி கொடுத்துட்டு பின்னாடி தொட்டு கும்பிடுவோம். இது பொதுவாக சப்பாத்தி யார் சாப்பிட்ற, நம்மளா சாப்பிடணும், நம்மள வந்து கழுவி ஊற்றுவோம், சோறு வந்து கழுவி தண்ணி. ஓகே, சப்பாத்தி அவங்க நாட்டில் தான் செய்யறாங்க, அவங்களோட வழக்கம். அது கெட்டு போயிடுச்சுன்னா காலையில மறுபடியும் அதை சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அது வந்து சுத்தா ரொட்டின்னு சொல்லுவாங்க, எண்ணெய் இல்லாத ரொட்டி. அதை வந்து மறுநாள் ரோட்டில் போகிற இதுலாம் கொடுத்துருவாங்க, அந்த குரங்கு மாட்டுலாம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க பின்னாடி தொட்டு கும்பிடுறாங்க. ஏன்னா அதுக்கு தேவையானது முன்னாடி, இவங்களுக்கு தேவையானது பின்னாடி.
புரிஞ்சுச்சா? நம்ம ஊர்ல அதை எடுத்து இங்க தான் தெரிச்சுக்கணும். அவங்க ஊர்ல அதை எடுத்து இங்க தெரிவிக்கிறாங்க, லைட்டா உள்ள போடுறாங்க. ஒரு எம்பி சொல்றான், அதை ஒரு உருண்டை சாப்பிட்டு நல்லது. ஹல்லேலூயா. எங்க ஊர்ல அது எப்படி பதிச்சு தெரியல, முன்னாடி கொடுத்துட்டு பின்னாடி கும்பிடுறது. ஹல்லேலூயா. முட்டாள்தனத்தின் உச்சகட்டம். ஏன் எதுக்கு தெரியாம பண்றாங்க? அவங்க குறை சொல்ல அவங்களுக்கு தெரியும். நீ போய் நான் இதுதான் உண்மையான தேவன், நீ ஏசு எடுத்துக்கிறதுனால அதான் உண்மையான, நீ வசதியா பேசுவ அப்படின்னு. சரி உன்னை விட்டுறேன், சொல்லு, உன்னை விட்டுறேன் சொல்லுவல்ல, மாட்டிவல்ல. ஆனா தொடர்ந்து அவங்க இப்போ நாம என்ன பார்க்கறோம்னா, அவர் ஒருவனும் அவர் கையிலிருந்து பறிக்கப்படுவதில்லை. எவ்வளவு பெரிய நல்ல தேவன். வயிற்றுல சுமந்தவர் அவர் தான், நான் உருவாக்கு முன்னாடி பார்த்தவர் அவர் தான், நம்ம அவைகளை தோன்ற வச்சுட்டு அவர் தான், கொண்டு வந்து ஒவ்வொரு ஆட்டையும் ஒவ்வொரு நாளும் அழகாய் நடத்துகிறவர் அவர் தான், யாருமே கெட்டு போகாம சரியா நேரத்தில் பாதுகாக்கிறவர் தான். எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த உலகத்தெல்லாம் விட்டுட்டு அவன் என் கூடயே நான் வச்சுக்க போறேன்னு சொல்லிட்டு என் மேல ரொம்ப கரிசனையாண்டு, என் மேல ரொம்ப ஒரு ஏக்கமா இருந்து, இது என்னது இதுக்காக என் ஜீவனை கொடுத்தவன்னு சொல்லி வாத்து மக்கள் ஏன் கொடுத்து நாம நல்லது இருக்கிறது வரியா? ஏன்னா இங்க வந்து ஏன் அங்க போய் விழுந்துட்ட, ஏன் அங்க போய் சேர்ந்துட்ட, நீ தமாசா இருக்கும். ரொம்ப என்கிட்ட வந்து கேட்டாரு, என்ன நீ அதை சேர்ந்துட்டியாமே? சரி நான் உங்ககிட்ட வரேன், எதுல சேர்ப்பேன்? உனக்கு எவ்வளவு சேர்க்கணும்னு சொல்லி சேர்த்துறேன், எனக்கு அதான் சேரு. சரியா? இது ஒரு போடுவியா? அதெல்லாம் முடியாது. ஏன்? அது அவங்க வந்து இங்கிருந்து பண்ணாங்க, இங்கிருந்து பண்ணாங்க, அவங்க வந்து இங்கிருந்து பண்ணாங்க. புரியுதா? இங்கிருந்து பண்ணாங்க. அப்ப நாமளாம் வெளியே இங்கிருந்து பிறந்தோம். எவன்டா சொன்னான்? நான் என் தலைக்கு வயசு தான் பண்ணேன். ஐயோ, முட்டாள்தனத்தின் உச்சகட்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியல. ஆனால் தேவனை அறிந்த ஒரு பிள்ளை கூட தன்னுடைய வாழ்க்கையை பத்தி நீ கவலைப்படாத, நீ அவருடைய ஆளு, கவலைப்படாத. உன் முகத்தை பார்த்து அதுக்கு வெட்கப்படணும். ஐயோ ஏசப்பா போச்சு, இவங்க நாள் இருந்தது, ஏசப்பா ஈன் ஆயிடுச்சு அப்படின்னு அப்படி சொன்னா அதுக்கு மேல இவங்க நாள் இருந்துச்சு, அங்க போயிட்டு இருக்குதுன்னு சொல்லல. புரியுதா நான் சொல்றது? சந்தோஷமா போ. ஏன்னா நம்ம வாழ்க்கை நாம வாழல, நமக்குள்ள இருக்கிறவரு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். கண்ணை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. முழங்கால் படிப்போம்.